ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது படித்ததில் பிடித்ததில் பை லைப்ரரி பாகம் 5. ஆல்ரெடி 4 எபிசோட் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய கேப் 4th எபிசோடுக்கும் 5th எபிசோடுக்கும் நடுவில் நிறைய பர்சனல் கால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நீ 5th பார்ட் போடுவ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் போட முடியல. ஸோ நான் இப்போ அந்த 5th பார்ட் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னொரு அடுத்த பார்ட்டில் இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். கதை அந்த 4 பார்ட்டையும் ஒன்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேம்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே நான் சின்னதாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு ஊர் இருக்குது, அது ஒரு பழைய அரண்மனை. அந்த அரண்மனையை இப்போ லைப்ரரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு அந்த ஊர்லேருந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. அவங்க திரும்ப வரவே இல்லை வீட்டுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் அதை பற்றி விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. அந்த அரண்மனை அந்த லைப்ரரிக்குள்ளே அதை பற்றின நிறைய அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதா ஒரு கதை எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையில் 6 மணி ஆச்சுன்னா அந்த லைப்ரரி தானாக ஓப்பன் ஆகும். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா தானாக க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் அப்படி க்ளோஸ் ஆகும்போது யாராவது உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த நாள் உயிரோட பார்க்க முடியாது அவங்கள. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு பயமாகுது. அப்போ தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னா, நானே நேரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஏட்டையா கூட போகிறாரு. இதில் இப்போ காணாமல் போனாங்க இல்லையா, 4 ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வந்தது தான் அரவிந்த். அவர் அசிஸ்டன்ட் கமிஷனரை எப்படி ரீச் பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக தான். அவருடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமிஷனருடைய அக்கா ஹஸ்பண்ட். அவங்க மூலமாக தான் அசிஸ்டன்ட் கமிஷனரை வசந்த் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் மூலமாகவும் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் அவர் கூட ஏட்டையாவும் அந்த பழைய லைப்ரரிக்கு போகிறாங்க. வாட்ச்மேன் மீட் பண்ணி அதெல்லாமே நான் லாஸ்ட் எபிசோடில் பண்ணியிருப்பேன். ரிட்டன் வரும்போது அந்த ஏட்டையா இறந்துடுறாங்க. இவர் என்ன அப்படின்னா, அப்போ வசந்தும் அரவிந்தும் ஸ்பாட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிநந்தனை மீட் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் இங்கே ஒரு டீ கடை இருந்ததும் நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஏட்டையாக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் டீ கடை எதுவுமே இல்லை. இவங்க வசந்தும் அரவிந்தும் ஏசி அப்படியே பார்க்கும்போது அவர் உடனே டக்குன்னு திருப்புறாரு. அவங்க வண்டியில் டீ கிளாஸ் அப்படியே இருக்குது. அதை எடுத்து வேகமாக அரவிந்த்கிட்டையும் வசந்த்கிட்டையும் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இந்த டீ இன்னும் சூடு கூட ஆறல அப்படின்னா 2 பேருக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதோடு திரும்புகிறாங்க. ஏட்டையா அங்கே அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. ஏசி அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த எஸ்ஐ அபிநந்தன் ஏசி கிட்டே கேட்குறாராம், நீங்கள் லைப்ரரிக்கு தானே சார் போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னோன்னே, நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். கரெக்டாக அப்போ தான் என்னுடைய அக்கா இன்றைக்கி டெலிவரி டேட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஏசிக்கு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி அவர் பேசினோடனே அவருடைய முக பாவனையிலேயே தெரியுது ஏதோ ஒரு கெட்ட செய்தி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்கள் அப்படியே நீர் கோர்த்து இருக்குது. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அரவிந்த் பின்னாடி அவரோட ஷோல்டரை தொட்டு அவனோட ஃபோனை காட்டுறான். அந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் அவருடைய அக்கா ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோவும் அந்த நம்பரும் வருது. அவன் அட்டன் பண்ணாமல் அப்படியே ஏசிட்ட காட்டுறாரு. அபிக்கு எதுவுமே புரியல. நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்காரு, அதே நம்பரில் அங்கே எப்படி கால் வருது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா கான்ஃபரன்ஸ் கால் போட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்படின்னு இருக்கும்போதே அபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஃபோனில் ஸ்பீக்கர் போடும்போது மாமா அழுதுகிட்டே இருக்கார். 3 பேருக்குமே அதிர்ச்சி. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த அழுதுட்டுருக்கார் இல்லையா மாமா, தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அந்த குரல் அப்படியே ஏட்டையாவோட குரலாக மாறுது. 3 பேருக்கு ஷாக்கிங். இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே ஏட்டையா அந்த ஃபோனில் அப்படியே இறந்துட்டார் இல்லையா ஏட்டையா, அவருடைய குரலில் சத்தமாக வருது, தம்பி அந்த லைப்ரரிக்கு போகாதீங்க அப்படின்னோன்னா 3 பேருக்கும் அப்படியே எப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த இடமே அப்படி ஒரு நிசப்தத்தில் இருக்குது. அவங்க 3 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் சுக்கு நூறாக உடஞ்சி பக்கத்தில் போய் அப்படியே விழுந்துருது. அந்த ஃபோன்லேருந்து வர சத்தமும் அடங்கிடுச்சு. 3 பேருக்கும் மூச்சு விடுற சத்தம் கூட வரல. அப்படியே இருக்கும்போது எஸ்ஐ வசந்த் இருக்கார் இல்லையா, அப்படியே மௌனத்தை கலைக்கிறார். நல்ல வேலை சார், நீங்கள் அந்த ஃபோனை நம்பி போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரவிந்த் அபியோட மாமாட்டேருந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி போட்டோன்னே அவன் அவர் சொல்கிறார், அவருடைய அக்காவும் குழந்தையும் ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் அங்கே இருக்க 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த செய்தியை கேட்டுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாராம் அபிநந்தன் மறுபடியும், நான் லைப்ரரிக்கு போகிறேன் அப்படின்னு, நான் அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றணும். காலையில் போகலான்னா அவருக்கு மனசு கேட்கல. இல்லை, காலையிலக்குள்ளே அங்கே மாட்டியிருக்கிற 4 பேருக்கும் ஏதாவது நடந்துருக்கும், அதனால் நான் அங்கே போகிறது தான் கரெக்டு, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே 3 பேரும்
அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ 3 பேரும் சரி நானும் வரேன்னு அரவிந்தும் வசந்தும் ஏசிக்கிட்ட சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க 3 பேருக்கும் நடுவில் வந்து ஒன்று வேகமாக ஒரு பொருள் உழுவுது. அதை என்ன அப்படின்னு பார்த்தா அது ஏட்டையாவுடைய தலை. இதுக்கு நடுவில் அந்த லைப்ரரியில் நான் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் 2 பேராக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆகாஷும் சந்திரிகாவும் ராகுல் ஜெகதீஷ் 2 பேரையும் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தேடிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே 4 பேருக்கும் ஒரே சந்தோஷம். இப்போ இதுக்கு நடுவில் அந்த ஏட்டையோட தலை அவங்க ஏசிக்கிட்ட வந்து விழுந்துச்சு இல்லையா, அதை அபிநந்தன் ஏசி என்ன பண்ணுறாரு, வேகமாக எட்டி உதைக்கிறாரு. அந்த எட்டி உதைச்சோன்னா சரியாக அந்த பாதி என்ன பண்ணுது, அப்படியே பறந்து போகுது, இவங்க கண்ணை விட்டு மறைஞ்சிருது. அந்த மறைஞ்ச அந்த தலை என்ன ஆகுது அப்படின்னா, லைப்ரரியில் இந்த 4 பேரும் ஒன்றா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவில் வந்து அப்படியே விழுது. 4 பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா லைப்ரரி பூட்டி இருக்குது, அங்கே இவங்க 4 பேரை தவிர வேறு யாரும் கிடையாது. என்ன பொருள் வருது, என்ன வந்து இப்படி விழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போதே தான் தெரியுது அது ஒரு மனிதருடைய பாதி தலை அப்படின்னு. 4 பேரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அவங்க அந்த ரயிலேருந்து ஓட என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாகிட்டே வருது. 3 பேரும் போய் ஒரு அறையில் வந்து ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ ஜெகதீஷ் சொல்கிறான், நான் கூட ஏதோ பால் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் பார்த்தா இப்படி இருக்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ ராகுல் சொல்கிறான், இதில் ஒரு பாதி தான் லைப்ரரி, மீதி எல்லாமே அரண்மனை. இங்கே நம்ம எங்கேருந்து வெளியில் போகிறது, நமக்கு வெளியில் போகிறதுக்கு இடமே இல்லையே, எங்கே போனாலும் கதவு க்ளோஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு கெட்ட உருவம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ சந்திரிகா சொல்கிறா, நம்ம அந்த புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரே ஒரு ரெமெடி, நம்ம வெளியில் போகிறதுக்கு நமக்கு ஒரு வழி அதில் தான் கிடைக்கும் அப்படின்னு. நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், அவங்க ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் என்னெல்லாம் படித்தாங்களோ அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்கள நோக்கி யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவங்களுக்கு மறுபடியும் பயம் வந்துடுது. 4 பேரும் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே பின்னாடி நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பின்னாடி நடக்க அந்த ரூமில் இருக்க வெளிச்சம் வந்து காணாமலே போகுது. அங்கே யார் இருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அப்படியே அந்த காலடி ஓசை மட்டும் அவங்க பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. டக்குன்னு நின்றுடுது. 4 பேரும் பெருமூச்சு விடுறதுக்கு திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. எல்லோரும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மூலையில் நின்றுட்டு யாராவது ஒருத்தர் டார்ச் எடுத்து அடிங்க அப்படின்னோன்னா ஜெகதீஷ் டார்ச் எடுக்கிறான். டக்குன்னு அந்த ஃபோனில் இருக்க டார்ச்சும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஆன் ஆகிடுது. அப்போ ஜெகதீஷ் சொல்கிறான், என் மேடை வந்து விழாதீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே வரான். அப்போ தான் அவனுக்கு வந்து தெரியுது அவன் மேலே பட்டது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டார்ச் அப்படியே மேலே உயர்த்தி பார்த்தா ஒரு கால் மட்டும் அவங்க தொங்கிட்டு இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா யாரோ தூக்கில் தொங்குறாங்க. இதில் பெரிய அதிர்ச்சின்னா, அந்த தூக்கில் தொங்குற உருவத்துக்கு தலை இல்லை. 4 பேரும் அலறி அடித்து அப்படியே செதறி போய் விழுந்துடுறாங்க. அவங்க அப்படியே பயந்து விழுந்த நேரத்துக்கு அந்த கால் வந்து அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. வர அவங்களுக்கு அந்த பக்கம் வெளிச்சமும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உருவம் இல்லாத தலையில்லாத அந்த உருவத்தை பார்த்து அப்படியே எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் கண் அப்படியே மூடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தலை இல்லாமல் எப்படி ஒரு பாடி தொங்கும் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு யோசிக்கல. அந்த பயம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வசந்த், அரவிந்த், ஏசி எல்லோரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வாட்ச்மேனை போய் அங்கே பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது வாட்ச்மேன் வெளியில் உட்காந்துருக்கிறாரு, ரொம்ப சோகமாக இருக்கார். ஏசி போய் என்னாச்சு, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே வாட்ச்மேனுக்கு ஆச்சரியம், ஏன் நீங்கள் உள்ளே போனீங்க, எப்படி வெளியில் வரீங்கன்னு. உள்ளே போனேன், அப்புறம் கால் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சொல்லவும் சரிங்க அப்படின்னதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு டைரி இருந்துச்சுல்ல, அந்த டைரியை வாங்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைரியை படித்தா நமக்கு இங்கே வேறு ஏதாவது வழி இருக்குமான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே சொல்கிறாரு, உள்ளே ஒரே கத்துற குரல் கேட்டுச்சு சார், அந்த 4 பேரோடதும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்கிடுச்சு. என்ன நடக்குது உள்ளே அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு இந்த டைரியை எடுக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை அதில் மட்டும்தான் அந்த லைப்ரரிக்குள்ளே போக முடியும்னு இருக்குது. ஏசி அபிநந்தன் சொல்கிறாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அரண்மனை கட்டி 100 வருடங்கள் ஆகுது. இப்போது வந்து பெரிய பெரிய மரங்கள் ஆயிடுச்சு, நிச்சயம் அந்த சுரங்கம் வந்து பாதை அடப்பட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது பக்கமாக போக முடியாது, ஏதாவது கண்ணாடியை உடைப்போம்னு எல்லா ஜன்னலையும் உடைக்கிறாங்க.